அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கில் ஓப்பன் ஆனது. இந்த கேப் டவுன் ஓப்பனிங்கிறது எதிர்பார்த்தது தான். ஏன்னா எஸ்டர்டே அதுக்கு முன்னாடி டேலாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் அப்புறம் அந்த ஈரான் வாரெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. இன்னைக்கு காலையில் வந்திருந்த நியூஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா கல்ஃப் ஸ்டேட்ஸில் நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவில் பெரிய அளவில் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறலாம் நியூஸ் வந்தது. காலையிலேயே ஒரு MSCI குளோபல் இண்டெக்ஸ், ஒரு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைனஸில் இருந்தது. நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் நடந்தாலுமே கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்டர்டே சண்டே ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் FIS தொடர்ந்து பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரிஸோடையும் ஒவ்வொரு டீலாக நடந்துட்டு இருக்கு. அதன் மூலியமாக கொஞ்சம் ரெக்கவரி ஆகுது சான்சஸ் இருக்குது, கேப் டவுன் விழுந்தாலும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் தூரம் தான் ரெக்கவரி எதிர்பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24,044 பிரேக் அவுட் பண்ண உடனே அங்கேருந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி நமக்கு இருக்கு. மேபி நாளைக்கு கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எந்த இடத்துல போயிட்டு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நாளைக்கு இறங்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதனால இந்த அளவுக்கு ஒரு ரெக்கவரி எடுத்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று சவுத் கொரியா மார்க்கெட் 8% மறுபடியும் ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதோட பார்த்தீங்க அப்படின்னா இது மூணாவது தடவை. நமக்கு ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து ஜூலை 13க்குள்ளார இன்னும் 1 மந்த் கூட கம்ப்ளீட் ஆகலை. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியன் மார்க்கெட் ஒரு 27% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. போக பார்த்தா சவுத் கொரியன் மார்க்கெட்டே இருக்காது போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் இதுக்கு முன்னாடி 2 தடவை எதுக்கு கொடுத்தாங்களோ ஸோ சேம் தான். அதாவது AI சிப் மேக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாம்சங் எலக்ட்ரானிக்ஸையும் அப்புறம் SK ஹைனிக்ஸ் இந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதன் மூலியமா மறுபடியும் KOSPI இண்டெக்ஸ் ஒரு 8% ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை 8% ஃபால் ஆனது. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஃபால் ஆகிறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1-2% வரைக்கும் டவுன் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8% ஃபால் ஆனது. அந்த டைம்லலாம் ஒரு பெரிய செல்லிங். ஏன்னா அந்த வார் நியூஸும் கலந்து விட்டாங்க அதில். அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எக்ஸ்பைரி வேற சொல்லவே தேவையில்லை. இப்போ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இறங்கும்னு நினைச்சிருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக நமக்கு ரெக்கவரி தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ KSPI எவ்வளோ தூரம் தாங்க இறங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 9,200 9,300 பாயிண்ட்ஸ் தாரி 9,391 கிட்டத்தட்ட 6,800 பாயிண்ட்ஸ் போகும் டவுன் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு 27% டவுன் ஆகுறதுங்கிறது ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? அதாவது முழுக்க ஒரு இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கையே போயிடுச்சு சவுத் கொரியன் மார்க்கெட் மேல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இந்த அளவுக்கு ஏறினதுக்கு மெயின் ரீசன் TCS அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா IT ஸ்டாக் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 1000 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. TCSோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு HCL டெக்னாலஜிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்த்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ABB அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பல மில்லியன் டாலரோட AI ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது AI டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால TCS பங்கு மட்டுமே ஒரு 4% வரைக்கும் நமக்கு growth ஆயிருக்கு. ஸோ அதோட சேர்ந்து மற்ற IT ஸ்டாக்ஸ் எல்லாம் growth கொடுத்து கிட்டத்தட்ட IT செக்டார் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நிஃப்டி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், மேலே வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். IT செக்டார் இழுத்து கீழே விட்டுட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரே செக்டார் IT செக்டார் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எதனால இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ABB கம்பெனியோட இந்த டீல் ரொம்ப நாள், அதாவது ரொம்ப வருஷத்துக்கான டீல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொல்றாங்க, நெட்வொர்க் செயல்திறன் மேம்பாடு, அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி,
ஏஐ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து உள்ளார அதான் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு டிசிஎஸ் கம்பெனி மூலியமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா தான் இது இன்னைக்கு வந்து ஒரு 4.5% வந்து நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ மற்றபடி யூஎஸ் ஈரான் வரல எப்படிங்க போயிட்டு இருக்கோம்னா அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்காங்க. சீஸ்ஃபயருக்கான எந்த ஒரு அறிகுறியுமே வந்து இது வரைக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல பார்த்தீங்கன்னாலே தெரியும் டிசிஎஸ் ஒரு 5.37%, ஹெச்சிஎல் டெக்கு, டெக்கம், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இதில் எட்டர்னல் மட்டும்தான் நான் வந்து ஏற மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு ஒரு -1.50% பக்கம் ஃபால் ஆயிருக்கு. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது, ஒரு நியூட்ரலில் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது வந்து குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தா கூட பெரிய அளவுலலாம் ஃபால் ஆகலைங்க. வார் என்னதான் நடந்தால் கூட ஒரு 2 பாயிண்ட் மட்டும் தான் ஃபால் ஆயிருக்கு. ஈவினிங் ஓப்பன் ஆகிற யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு தான் எந்த அளவுக்கு வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ், அதாவது Q1 ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா எல்எக்ஸியோட ஸ்டாக்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் வந்து மெயினாக வந்து ஒரு F&O ஸ்டாக்ஸ் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் சொல்லலாம் எங்க இத்தனை ஸ்டாக்ஸோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு, நீங்கள் ஹெச்சிஎல் டெக்னாலஜி மட்டும் சொல்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இப்போ வச்சிருக்கிற லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F&O ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கேஷ் மார்க்கெட்டோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மணி கண்ட்ரோல்லையோ வேற .comலையோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறது F&O ஸ்டாக்ஸ் மட்டும்தான். நமக்கு வெனஸ்டே தாங்க நிறைய ஸ்டாக்ஸோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாக்ஸோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து இருந்தது. இப்போ காலையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்க மாதிரி தான். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு. உண்மையை சொல்லணும்னா நல்லா ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த டிசிஎஸோட ஏபிபி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏன்னா நல்லா ஏறிடுச்சு, நல்லா ரெக்கவரி ஆயிடுச்சு. நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24,044 இருந்து நமக்கு எவ்வளோ தூரம் தெரியுங்களா வந்துச்சு, 24,164 வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து டிசிஎஸ் கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுனால ஒரு 100 பாயிண்ட் ஏறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த நியூஸை வச்சு யாராவது டிசிஷன் பண்ணியிருப்பாங்களா இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நம்ம எதனால ஏறும் சொல்லியிருந்தோம் அப்படின்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு, எஃப்ஐ பை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா நாடுகளோடையும் இந்த டீல் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர பட் இந்த நியூஸை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3,381 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1,698ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸுங்கிறது 1,551, அன்சேஞ்ச் இருக்கிறது 132. 52 வீக் ஹைல பார்த்தீங்க அப்படின்னா 119 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்க அப்படின்னா 47 ஸ்டாக்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட நெகட்டிவா கம்பேர் பண்றதை விட பாசிட்டிவ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கு. அப்பர் சர்க்கிள் 127 ஸ்டாக்ஸும் லோயர் சர்க்கிள் 76 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஓகேங்களா. செக்டார் வைஸ் சொல்லவே தேவையில்ல. ஐடி செக்டார் மட்டும் கிட்டத்தட்ட 3.80% வந்து நமக்கு வந்து growth ஆயிருக்கு. நாம எவ்வளவு தூரம் வந்து டார்கெட் வச்சிருந்தோம் ஐடி செக்டாருக்கு அப்படின்னா நான் வந்து 30,455. ஸோ எப்போ வந்து 5 இயர் லோ வந்து டச் பண்ணதோ 26,168 டச் பண்ணதோ நான் அப்பயே சொல்லியிருந்தேன் மேபி அடுத்த டார்கெட் வந்து 30,455 அப்படின்னு. இது வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு 1,500 பாயிண்ட் மேலே வந்தது அப்படின்னா ஸோ நம்ம டார்கெட் வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணிடும். கிட்டத்தட்ட நமக்கு இங்கேருந்து வந்து ஒரு 4,000 பாயிண்ட் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்லணும். ஓகேங்களா. அடுத்ததுல ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் டிசிஎஸ் சொல்லவே தேவையில்ல, 114 பாயிண்ட்ஸு. நமக்கு இன்னைக்கு வந்து ரிலையன்ஸு, மாருதி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுதான் கொஞ்சம் சொதப்பணிச்சே தவிர ஸோ மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ் வந்து டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ், டெக்கம், பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெஸ்ல ஐஎன்டி, டாடா ஸ்டீல், கிராசிம், இண்டிகோ, டாடா கன்சியூம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். இப்போ நாளைக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி ஐடி செக்டர் மேலே வரப்ப அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்காமையும் போகலாம். பட் என்னன்னா ஒரு 70% நடக்கலாம், ஒரு 30% வந்து நடக்காம போகலாம். ஓகேங்களா. நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டியில வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குங்க. எந்த ரெசிஸ்டன்ஸ்னா இப்போ போன தடவை ஒரு வார் நடந்திருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு 2% மேலே இறங்குனது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ மறுபடியும் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி
ஸோ எக்ஸ்பைரி அதே நாளில் அதே இடத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். இப்போ 24,292 வந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 24,044. ஓகேங்களா, இதை வந்து நமக்கு மேலே வர விட மாட்டாங்க. ஏன்னா ஈவினிங் வந்து யூஎஸ் மார்க்கெட் இருக்கு, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒரு கேப் டவுன் போடுவாங்க. ஸோ அப்படி கேப் டவுன் போட்டால் கூட நமக்கு அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 24,044. மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த 24,044க்கும் 24,292க்கும் போயிட்டு வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான் நின்றுட்டு இருக்கு 58,207. ஓகேங்களா, இன்னைக்கு லாஸ்ட் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லோக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்துட்டாலே பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 57,579. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேப் அப்ல கூட ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு நியூஸ் அஃபெக்ட் ஆகி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆக கூட ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. 58,400 வரைக்குமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் வந்து 77,846. 77,846ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 77,325. அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போன 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஆமாம், போன 8ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு ஒரு பெரிய கிராஷ் நடந்தது. ஸோ எங்கேருந்து நமக்கு வந்து பெரிய கிராஷ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்த தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 26,898. சப்போர்ட்டுங்கிறது 26,594. அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நம்ம ஃப்ரைடேவே இந்த சப்போர்ட்டை பற்றி நிறைய பேசியிருந்தோம். ஏன்னா இந்த இடம்லாம் வந்தால் கண்டிப்பாக இதையும் தாண்டி கூட மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் போய் ஒரு தடவை செக் பண்ணி கூட பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நமக்கு வந்து எங்கேயுமே வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு வந்து க்ரூட் ஆயில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இப்போ கேப் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னா இங்கேருந்து நமக்கு ஒரு கேப் ஃபார்ம் ஆகி மேலே வந்திருக்கு. ஓகேங்களா, இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். அழகாக பாருங்க, அந்த இடத்துல டச் பண்ணிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே எடுப்பீங்க? ஸோ எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு போனதோ அதுதான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ 14,802ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ அந்த இடம் வந்தால் மறுபடியுமே வந்து ஒரு 65 இல்லைனா அதுக்கு மேலேயும் கூட வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிட் கேப் நிஃப்டியை தவிர மற்றது எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்க, யூஎஸ்டி ஐஎன்ஆர் எப்படிங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு காலையில் கொஞ்சம் வீக்கானது மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேலேயும் ஒரு அப் அண்ட் டவுன் நியூட்ரலாக தான் இருக்கு. இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்தியா விக்ஸும் காலையில் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா காலையில் கொஞ்சம் ஃபியரில் இருந்தது. இப்போ இந்தியா விக்ஸை வந்து நம்ம பேசி ஆகணும். ஸோ இந்தியா விக்ஸை எதனால் பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 10க்கு வந்தால் அந்த இடத்துல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லாவே உள்ளார வந்து நிஃப்டியை நிறைய தடவை வந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஜோனெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தியா விக்ஸ் கூட எடுத்து வச்சுட்டு 1 டே கேண்டல் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் 10க்கு வருதோ அப்பெல்லாம் நிஃப்டி வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து மேலே வந்திருக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறனால தான் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி பேசியிருக்கோம். பட் எக்ஸ்பைரி இல்லை அப்படின்னா நாளைக்கும் நான் தொடர்ந்து வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்தியா விக்ஸில். ஸோ இந்தியா விக்ஸ் இங்கேருந்து நல்லாவே ஒரு 20க்கெல்லாம் வந்தது, 24 வந்தது அப்படின்னா தொடர்ந்து நிஃப்டி கூடிய சீக்கிரம் ஒரு 26,000 கூட டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ளார கொண்டு வரவங்க எந்த சூழ்நிலையில் வந்து உள்ளார வருவாங்க அப்படின்னா இந்த இந்தியா விக்ஸ் வந்து 10 வர்றப்போ தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ் சொல்லவே தேவையில்லை, அது நமக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸ் ஆங்க. இப்போ காலையில் வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனது, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கேருந்து இறங்கியிருக்கு. இப்போ மார்னிங்கில் பார்த்தது தான் 6,990க்கு மேலே ஓப்பன் ஆனாலே நமக்கு வந்து ஒரு பை சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். 7,001 அதாவது ஓப்பனான இடம் வந்து 7,085, 7,207 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்து கீழே இறங்கியிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இப்போ நமக்கு மிட் கேப்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணுற இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கிது பாருங்க.
அழகாக வந்து நிற்கிது. இந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் இந்த இடம் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்டர்டே கூட ஒருத்தர் வந்து டெலிகிராமில் வந்து கேட்டிருந்தாரு, எங்கள் சப்போர்ட் ட்ரா பண்ணிட்டீங்க அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, அப்போ அந்த இடம் வந்து செல் சைடு பிரேக் அவுட் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை நான் வந்து சப்போர்ட்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து இதை ரெசிஸ்டன்ஸாக வந்து நான் ஃபைனல் பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட் தான். எப்போ சப்போர்ட்டு? ஒரு 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் இந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். நான் சப்போர்ட் ட்ரா பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. எப்போ ஆக்டிவேட் ஆகும்? 215 மினிட்ஸ் கேண்டல் வச்சு கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இதே சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு வேகமாக கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகாமல் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம், இல்லை அந்த ஸ்டாப் லாஸை அடிச்சிருச்சு, இல்லைன்னா வேகமாக கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் தான் இது பிரேக் அவுட்டாக நம்ம பார்க்கணுமே தவிர அவசரப்பட்டு பிரேக் அவுட்டாக வந்து பார்த்துடக்கூடாது. அப்படி பிரேக் அவுட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு பிளாக் கலர் லைனை தான் நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா அகைன் வந்து ஒரு 7,200 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு இருக்கு. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தான் 286.4ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுங்கிறது இப்போதைக்கு வந்து நேச்சுரல் கேஸுக்கு வேணாம், ஏன்னா 286.4 வந்தால் அந்த இடம் மட்டும் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் என்னங்க பண்ணுது அப்படின்னா, ஸோ கேப் டவுன் விழுந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து சேம் கேப் ஃபில்லிங் ஏரியா. ஓகேங்களா? ஸோ கேப் ஃபில்லிங் ஏரியா நம்ம க்ரூட் மிட் கேப் 50 எப்படி பார்த்தோமோ அதே கேப் ஃபில்லிங் ஏரியா தான். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,40,551. சில்வருக்கும் அதே மாதிரி தான். சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் கேப் ஃபில்லிங் ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது, 2,21,548. ஸோ சில்வருக்கும் சப்போர்ட் வந்து இப்போதைக்கு வந்து ட்ராப் பண்ணலை. ஸோ பார்க்கலாம், அது நாளைக்கு கூட நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஈவினிங் லெவல்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,289. ரெசிஸ்டன்ஸ் ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு, 1,304. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவினிங் எம்சிஎக்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி வந்து பார்க்கலாம். இந்தியா விக்ஸை வச்சு பார்க்குறப்ப 10 வந்தால் ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வருவாங்க அப்படிங்கிறத நம்ம எஸ்டர்டே வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 10 வர்றப்ப நல்லாவே ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. அதுக்கு சில நியூஸும் வந்து ஆட் ஆயிருக்கு. டெக்னிக்கல்ஸ் மட்டுமே கூட சொல்லிட முடியாது, சில நியூஸ் நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் டிசிஷன் வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா எக்ஸ்பைரியில் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பும். ஓகேங்களா? பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.